வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சங்கமம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இடி இடித்தால் மழை நிற்குமாம். யார் சொன்னது? வானத்தில் மின்னல் ஒன்று பெரிய முள்ளாய் பளீர் என்று தோன்றி தொடர்ந்து தொபீர் என்று இடி இடித்தது. குறுக்கு நெடுக்கு என தொடர்ந்து மின்னல் இடிகள். 2 நாளாய் தொடர்ந்து பெய்த மழை 3வது நாள் கோர தாண்டவமாடியது. சுப்பையா பிள்ளையின் தோட்டத்தில் கடந்த வாரம் உற்சாகமாய் முற்றி அறுவடைக்கு காத்திருந்த நெற்கதிர்கள் இயற்கையின் திடீர் சீற்றத்தில் மூழ்கி போயின. பிள்ளையின் காரை வீடு கரைத்திருந்தது. சுப்பையா பிள்ளை மார்பளவு தண்ணீரில் நின்று கொண்டிருந்தார். தலைமேல் ஒரு பெட்டி. தடதடவென்று கொட்டிய மழை. எங்கு நடக்கிறோம் என்று தெரியாமல் மெல்ல ஒவ்வொரு அடியாய் ஊர்ந்தார். இருட்டு. எந்த திசை என்று தெரியாமல், இலக்கு தெரியாமல் ஊர்ந்தார். சாமி என்று முதுகில் யாரோ தொட்டார்கள். யாரது என்றார் சுப்பையா பிள்ளை. நான் தான் சாமி, ஆத்தங்கர அந்தோணி. மெல்ல ஊர்ந்து அவருக்கு முன்னால் வந்தான். ஆற்றங்கரையோர குடிசையில் தன்னந்தனியாய் சவப்பெட்டி செய்யும் அந்தோணி. ஊர் முழுவதும் அவனை சவப்பெட்டி என்றே கூப்பிட்டு பழகியிருந்தனர். சுப்பையா பிள்ளைக்கு லேசான தைரியம். பக்கத்தில் ஊர் ஆசாமி. அந்தோணி தண்ணீர் உள்ளிருந்த தன் கையை வெளியே எடுத்தான். அவன் கையில் நீண்ட கழியொன்று. ஒரு மின்னல் வெட்டலில் அது தெரிந்தது. சாமி, பயப்படாம இந்த குச்சியை பிடிச்சிட்டு வாங்க, பத்திரமா போயிடலாம். சுப்பையா பிள்ளை தயங்கி நின்றார். உன் பொட்டியை என் தலை மேல வை சாமி என்றான். உள்ளே பரம்பரை பரம்பரையாய் பாதுகாத்து வந்த சால கிராமம். சுப்பையா பிள்ளையின் கொள்ளு தாத்தாவுக்கு அப்பா பர்மாவில் இருந்தபோது ஒரு முறை நேபாளம் போயிருந்தாராம். அங்கே கிடைத்த சால கிராமம். மகாலட்சுமியின் உருவம் அதில் இருப்பதாய் தெரிந்தது. சாதாரண கணக்கு பிள்ளையாய் இருந்த அவர் கிடுகிடுவென முன்னேறினார். கணிசமான பணம் சேர்ந்த உடனேயே இந்தியாவுக்கு வந்துவிட்டார். சால கிராமத்துக்கு தினப்படி பூஜை. சுப்பையா பிள்ளை தனியான போதும் விடாமல் பூஜை செய்து கொண்டிருந்தார். பெண்ணும் பிள்ளையும் அமெரிக்காவில். கிராமத்து மண்ணில் உயிர் போக வேண்டும் என்ற ஆசை இப்போது நிஜமாகவே உயிர் போய்விடும் போல் இருந்தது. பெட்டியை அந்தோணியின் தலைக்கு மாற்றினார். அவன் கழுத்து வரை தண்ணீர் ஏறி இருந்தது. ஒரு கையால் அவன் பெட்டியை பத்திரமாய் பிடித்து கொண்டிருந்தான். நீண்ட கழியை இன்னொரு கையால் தோள்பட்டையில் அழுத்தி வைத்திருந்தான். முனையில் ஏதோ ஒரு சிறு துணி பொட்டலம். அவன் தோளை பற்றி கொண்டார். இருட்டில் கொஞ்ச தூரத்தில் ஒரு காடா விளக்கு எரிந்தது. அந்தோணி, சாமி வந்தாச்சு, பத்திரமா என்றான். காதர்பாயின் மச்சு வீடு. கிராமத்தில் ஒரே மச்சு வீடு அதுதான். காதர்பாய் துபாயில் இருந்த கிராமத்திற்கு திரும்பியவர். சாதாரண கைலியுடன் ஒரு பிரிட்டானியா டப்பாவுடன் ஊர் விட்டு போனவர் கோடீஸ்வரனாய் திரும்பினார். காடா விளக்கை தூக்கி பிடித்த காதர்பாய், பாத்தேருங்க, படி என்றார். காதர்பாயின் கையை பற்றி படி ஏறினார். சுப்பையா பிள்ளை படி ஏறி மேலே போக ஹாலில் சுந்தர குருக்கள் மனைவி குழந்தையுடன் ஓரமாய் உட்கார்ந்திருந்தார் தடுக்கு பாயில். பிள்ளைவாள், நிறைய பேரை அடிச்சுட்டு போயிட்டது. கீழே தெருவின் கதி என்னாச்சோ தெரியல. அந்தோணி வந்தான், பழைச்சேன். குடும்பத்தோட கொண்டு வந்து சேர்த்துட்டான். ஐயரே, இது என்ன பெரிய சமாச்சாரமா? ஆபத்துல உதவாத மனுஷன் எதுக்கு என்றவாறே பிள்ளைவாளின் பெட்டியை ஓரமாய் ஒரு தடுக்கில் வைத்தான் அந்தோணி. இன்னொரு மூலையில் காதர்பாயின் மனைவி இஞ்சையை தட்டி கொண்டிருந்தாள். பிள்ளைவாள், உடம்பு துவட்டுங்க. பாய் ஒரு துவாலையை நீட்டினார். துவாலையை கையில் வாங்கும்போதுதான் சுப்பையா பிள்ளைக்கு குளிர் உரைத்தது. ஜரினா, டீய சீக்கிரம் போடு. கீழே இருந்து இனிமே ஒன்னும் எடுக்க முடியாது. தண்ணி ஏற தொடங்கிட்டது. இன்னொரு அடுப்பை எடுக்க முடியல. அலமாரியில இருந்த கொஞ்சம் கறிகாய், ஓலப்பெட்டி, அரிசி எல்லாம் தான் தப்புச்சு என்றார் காதர்பாய்.
சுப்பையா பிள்ளை துவட்டிய துவாலையை இடுப்பில் கட்டி உள் வேஷ்டியை அவிழ்த்து படி அருகே பிழிந்தார். என்ன பிள்ளைவாள், மூச்சு முட்ட தண்ணியில வந்தீரு, இப்ப வேட்டிய பிழிறீரு என்றார் சுந்தர குருக்கள். ஆமா, ஈர வேட்டியோட நின்னா தடுமில்ல பிடிக்கும். காதர்பாய் ஒரு தடுக்கை விரித்தார். இப்படி உட்காருங்க பிள்ளைவாள். சுப்பையா பிள்ளை உட்கார்ந்து டர் என்று பெட்டியை இழுத்து பக்கத்தில் வைத்து கொண்டார். இன்னொரு பக்கம் தடுக்கில் உட்கார்ந்து சிலுவை குறியிட்டு கொண்டிருந்த அந்தோணியை நன்றியுடன் பார்த்தவாறே பெட்டியை திறந்தார். உள்ளே சின்ன பேழையில் சால கிராமம் பத்திரமாயிருந்தது. கண்களில் லேசாய் நீர் பனித்தது. அப்பாவுக்கு இங்கு போஸ்டனில் சௌக்கியமாயிருக்கிறோம். அண்ணா சென்ற வார கடைசியில் வந்துவிட்டு போனான். கிராமத்தை விட்டு அப்பாவை அழைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். உடனே பாஸ்போர்ட் எடுக்கவும். பிரிய மகள் சுந்தரி. பெண்ணின் ஞாபகம் வந்தது. டவுனுக்கு போய் போனில் பேசும்போது கூட பிடிவாதமாய் மறுத்துவிட்டார். நானாவது அமெரிக்காவாவது அதெல்லாம் வேண்டாம், நலம் நீச்சு கிராமமே போதும் என்று சிலுவை குறி போட்டு முடித்து சிறிது நேரம் கண் மூடி உட்கார்ந்திருந்தான் அந்தோணி. வெளியே மழை இன்னும் அதிக தீவிரமாயிருந்தது. மொட்டை மாடி சுவரில் பொதேரென்று ஏதோ சப்தம். தட தடவென மொட்டை மாடி ஏறினான். நெடுவென்றிருந்த பனை மரம் ஒன்று சுவரில் சாய்ந்து விழுந்திருந்தது. வானம் பொத்து கொண்டது போல் கொட்டிக்கொண்டே இருந்தது. மழை சுழற்றி சுழற்றி அடித்தது. அந்தோணி மேலேயே நின்று சிலுவை குறி போட்டான். இயேசுவே, இந்த மழையை நிறுத்து. கீழே வந்தான். பாய், பனைமர கவுந்துடுச்சு என்றான். ஜரீனா எல்லோருக்கும் டீ கொடுத்து கொண்டிருந்தாள். அந்தோணியிடம் ஒரு கப்பை நீட்டினாள். அந்தோணி அதை வாங்கி உறிஞ்சினான். நீண்ட நேரத்திற்கு பின் தொண்டையை நனைக்கும் ஆகாரம் இதமாயிருந்தது. வெளியே மழையின் சப்தம் பேரிரைச்சலாயிருந்தது. சுந்தர குருக்கள் டீயை ஆனந்தமாய் உறிஞ்சினார். ஜரீனா தட்டி போட்டிருந்த இஞ்சி வாசனை அடித்தது டீயில். அந்த பேய் மழைக்கும் குளிருக்கும் இதமாயிருந்தது. ஆற்றங்கரையோர பிள்ளையார் ஞாபகம் வந்தது. பிள்ளையாரின் தலைக்கு மேல் 4 அடி தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். இங்கிருந்தபடியே பிள்ளையாரை மானசீகமாக வேண்டிக் கொண்டார். பிள்ளையாரப்பா, எல்லாரையும் காப்பாத்து. அந்த தருணத்தை நினைக்க நினைக்க நெஞ்சம் பதைத்தது. மழை தொடங்கிய முதல் நாள் முழங்கால் அளவு தண்ணீர். விசாலம், ஏன்னா மழை நிக்காதோ, பயமா இருக்கேன்னா, நேத்து போன கரண்ட்டும் வரல என்றாள். நின்னுடும்டி. தொடர்ந்து பெய்த மழை அவர் நினைவை பொய்யாக்கியது. இடுப்பளவு தண்ணீர் ஏறியவுடன் தான் ஆபத்தை உணர்ந்தார். 2 தகரப்பெட்டி, கை குழந்தை சுவாமிநாதன். இருட்டில் வெளியே வர முதுகில் சாமி என்ற குரல். திரும்பினார் அந்தோணி. சாமி, பாதி ஊர் அடிச்சுட்டு போயிடுச்சு, நீங்க இன்னும் இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, முதல்ல பிள்ளைய கூடும், பத்திரமா சேர்த்துட்டு வந்துடுறேன். விசாலத்தின் கையில் இருந்த சுவாமிநாதனை வாங்கியவன் தலை மீது குழந்தையை தூக்கி கொண்டு விடுவென இடுப்பளவு தண்ணீரில் நகர்ந்தான். சடுதியில் திரும்பியவன், கையை ஏறி பிடிச்சிட்டு பின்னாடியே வாங்க, சரியான நடையில தான் போறேன். அவர்களை நடத்தி அவன் அழைத்து போக தண்ணீர் மார்பளவு உயர்ந்திருந்தது. மல்லாந்த நிலையில் வாய் குருக்கள் தோளையொட்டி போனது. அது பளீரென்று வெட்டிய மின்னலில் பார்த்தார். வெட்டியான் சன்னாசி மழைக்கு பலியாகி இருந்தான். துக்கம் நெஞ்சை அடைக்க, ஈஸ்வரா என்றபடியே அந்தோணியை தொடர்ந்தார். வந்தாச்சு சாமி என்றான் அந்தோணி. காதர்பாய் வீட்டு படியில் அவர்களை பத்திரமாய் ஏற்றிய போது ஜரீனாவின் இடுப்பில் படி சரிவில் சிரித்தபடியே சுவாமிநாதன். ஜரீனா அவன் தலையை துவட்டி மேலே ஒரு துணியை சுற்றியிருந்தாள். என்ன இறை யோசனை என்றவாறே பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார் காதர்பாய். ஒண்ணுமில்ல பாய், அந்தோணி இல்லைன்னா என்னாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். மழை வெள்ளத்துல கூண்டோட கைலாசம் போய் சேர்ந்திருப்போம். என்ன அப்படி பேசுறீங்க? மனுஷனுக்கு மனுஷன் உதவாத தேகம் எதுக்கு? அப்படி சொல்லுங்க காதர்பாய் என்றான் அந்தோணி. அந்தோணியின் தோள் மேல் உட்கார்ந்து அவன் தலைமயிரை பேய்த்து கொண்டிருந்தான் சுவாமிநாதன். இந்த பாழா போன மழை விடுமான்னே தெரியலையே என்றார் சுப்பையா பிள்ளை.
ரேடியோவை போட்டு கேட்கலாம்னா அதை கீழே எடுக்கிறதுக்குள்ள அடிச்சுட்டு போயிருச்சு. பேட்டரி எல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அரசாங்கத்துல என்ன சொல்ல போறாங்க காதர்பாய்? மழை மேலும் வலுக்கும் என்று தெரிகிறதும்பாங்க. அதுதான் இங்க அனுபவிக்கிற நமக்கே தெரியுதே என்றார் பிள்ளை. அதுவும் சரிதான், எல்லாம் போயிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை இந்த அந்தோணி உங்களையாவது கொண்டு வந்து சேர்த்தான் என்றார். என்ன அந்தோணி, உசுரை பத்தி கூட கவலைப்படாம எங்களையெல்லாம் கொண்டாந்து சேர்த்துட்ட. பாவம், உனக்குன்னு ஒரு மனைவி குழந்தை குட்டி இல்ல. அதை விடுங்க சாமி, நீங்கெல்லாம் இருக்கீங்களே, அப்புறம் எனக்கு என்ன? எத்தனை பெட்டி போச்சு? 4 பெட்டி செஞ்சு வச்சிருந்தேன். மேல பித்தளை பூனெல்லாம் போட்டு போயிடுச்சு. போகட்டும் விடுங்க ஐயர, கையில தொழில் இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு. என்ன சுப்பையா பிள்ளை, அமெரிக்காவுக்கே போயிடலாம்னு தோணுதா? அங்க போய் என்ன வாழறது பாய்? வெறும் காசு பணத்துக்காக நம்ம ஊரு உறவுகள் விட்டு போகுமா? என்னோட கடைசி காலம் இந்த மண்ணுல தான்னு என்னைக்கோ முடிவு பண்ணிட்டேன். மொட்டை மாடி கதவிடுக்கு வழியே தண்ணீர் வழிந்தது. காதர்பாய் ஒரு சாக்கை சுருட்டி கொண்டு போய் இடுக்கில் சொருகினார். கீழே இறங்கியதும் ஜெரினா, அந்த திரிய கொஞ்சம் ஏத்தி விடுங்க என்றாள். காடா விளக்கின் திரியை உயர்த்தி விட்டார். இன்னொரு விளக்கையும் கொளுத்துட்டுமா? வேண்டாம், இருக்கட்டும் விடுங்க, பிறகு சாப்பிடும்போது பொருத்திக்கலாம் என்றாள். சுவாமிநாதன் அழுதான். டே பையில, இருடா, சமையலாவது சாப்பிடலாம் என்றார் காதர்பாய். அந்தோணியின் தோளில் இருந்த அவன் என்ன புரிந்து கொண்டானோ தன் அழுகையை நிறுத்தினான். ஒரு மின்னல் வெட்டியது. இடி ஒன்றின் ஓசை மிக அருகில் காதை பிளந்தது. ஆற்றில் விழுந்ததோ என்னவோ. என்னங்க, இன்னொரு விளக்கையும் பொறுத்துங்க என்றாள் ஜெரினா. காதர்பாய் காடா விளக்கை எடுத்து மேலே கண்ணாடி சிம்னியை தூக்கி தீப்பெட்டி முதுகில் உரசி பற்ற வைத்தார். சிறிய தகர டப்பா ஒன்றை அறையின் மையத்தில் வட்டமாக போட்டாள். எல்லாரும் வாங்க சாப்பிட, தட்டி இல்ல, மன்னிச்சிடுங்க. மாடியில் கட்டி போட்டிருந்த தையல தான் தப்பி நின்னுது. அட, நீங்கெல்லாம் சாப்பிடுங்க சாமி, நான் பிறகு சாப்பிடுறேன். சுந்தர குருக்கள் எழுந்து தர தரவென அந்தோணியை இழுத்து வந்தார். பிறகு சாப்பிடுறானாம், பிறகு உட்காருடா முதல்ல என்ற பக்கத்து இலையில் உட்கார வைத்தார். ஜரினா எல்லோருக்கும் பரிமாறினாள். சுட சுட சாதம் போட்டு மணக்க மணக்க வெங்காய குழம்பு, நீட்டு நீட்டாய் பப்படம் பொரித்திருந்தாள். விசாலம் எல்லா இலைகளிலும் போட்டாள். சுப்பையா பிள்ளையின் கண்களில் நீர் பனித்தது. காதர்பாய் இலையில் அலையும் பிள்ளை வாளின் விரல்களையும் கண்களின் ஓரம் முளைத்திருந்த நீரையும் கவனித்து விட்டார். சுப்பையா, சாப்பிடுங்க, யோசனையெல்லாம் பிறகு பண்ணிக்கிடலாம். இல்ல காதர், 2 மாசம் முன்னால நம்ம பள்ளிவாசல் முன்னாடி பிள்ளையார் ஊர்வலம் போனப்ப பக்கத்து கிராம பிள்ளைங்க வந்து கலாட்டா பண்ணி நீங்களும் நானும் சமரசம் பண்ண போய் உங்களை என்னவெல்லாம் திட்டுன. அதையெல்லாம் நினைச்சு பார்த்தேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. போகட்டுமே, மழை வெள்ளத்துல அடிச்சிட்டுன்னு விடாம இப்படி காப்பாத்தி. அத போய் இப்ப நினைக்கிறீங்களா? சரிதான், எவனோ கூறுகெட்ட குப்பை பயல்களோடு சேர்ந்து நாமெல்லாம் ஒத்துமையா இருக்கிறது பொறுக்காம இது மாதிரி விழா நேரத்துல கலாட்டாவை உற்பத்தி பண்ணுவாங்க. அதை போய் பெருசுபடுத்திட்டு மனசுல அவசியம் இருக்க வேண்டியது மனுஷ நேயம்தான் சுப்பையா பிள்ளை. பிறக்கும் போதே பிள்ளைங்களுக்கு தான் முஸ்லிம்னோ கிறிஸ்தவன்னோ ஐயருன்னோ இப்படி 1008 ஜாதி இருக்கே, அதுல பிறக்கிறோம்னு தெரியாது. அது எல்லாம் நம்மளை பிரிச்சு வச்சு ஆதாயம் பார்க்க நினைக்கிறவங்க செய்யற சதி. குழந்தைங்க அது பாட்டுக்கு வளருது, நாம தான் பேரு வைக்கிறோம், சலீம், கிறிஸ்டோபர், ரங்கராஜன், முத்தையான்னு. அடிப்படையில குழந்தை பிறந்த உடனே பேர்லயே ஜாதியை மாட்டிப்படுறோம். அதுல பல பேர் குளிர் காயறானுங்க. அத சிந்திச்சு உணர்ந்தாலே போதும். அந்தோணி ஆவலாய் சாப்பிட்டு கொண்டிருந்தான். நம்ம அந்தோணியே எடுத்துக்கிடுங்க. மழை வெள்ளம் பெருகும்போது ஜாதியை பார்த்தா காப்பாத்துனா? நம்ம எல்லோருக்குள்ளையும் நேசம் இருக்குதுங்க. அத ஜாதி பெயரால நாசமாக்கிட்டானுங்க அரசியல்வாதிங்க. நம்ம ஊர் எம்எல்ஏ இப்ப மெட்ராஸ்லயோ டில்லியிலயோ உட்காந்து நம்மளை பத்தியா யோசிச்சுட்டு இருப்பாரு? ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து டிவியில படம் பார்த்துட்டு இருப்பாரு. அதை விடுங்க, கழுத பழச விடுங்க. காதர்,
நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துங்க ஜரீனா என்றான் அந்தோணி. மாடியிலிருந்து பார்த்தா தெரியுது பாருங்க, கோயில், சர்ச், மசூதி எல்லாம். தண்ணிக்குள்ள இப்ப மூழ்கி போனது மதச்சாரங்கள் தான். நாமெல்லாம் ஒண்ணுன்னு உணர்த்தத்தான் இயற்கை இப்படி அடிக்கடி ஏதாவது சீற்றத்தை உண்டு பண்ணுது போல. நீங்க சொல்றது இப்படி எல்லாம் ஒன்னா இருக்கிறது நீடிக்குமா காதர்பாய்? சுபையா, இந்த தையல் இலை மாதிரி தான் நாம. ஈர்க்குச்சி குத்தி பிணைச்சிருக்கு பாத்தீங்களா? அந்த ஒவ்வொரு குச்சியும் நம்மளோட நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், சிந்தனைகள் எல்லாம் குச்சிகள். கருங்காலிங்க மனுஷனை ஜாதிங்கிற துவேஷத்தை அதிகமாக்க, மனுஷனுக்குள்ள குரோதத்தை வளர்க்க ஜாதியை பயன்படுத்துறாங்க பாருங்க. அப்ப இந்த குச்சிங்க இலைய காக்கிற மாதிரி நாம நல்ல எண்ணங்களோட சேரணும். நல்லா சொன்னீங்க, சரியான உதாரணம். அந்தோணி தன் மடியில் சுவாமிநாதனை வைத்து ஊட்டி விட்டு கொண்டிருந்தான். மழை நிற்குமா? நிற்கும். எப்படியோ விழித்து கொண்டது மனம். இந்த ஒரு விழிப்பு போதும். வெளியே இன்னும் மழை பெய்து கொண்டிருந்தது. பேய் மழை. 2 நாளாய் தொடர்ந்து பெய்த மழை 3வது நாளாய் கோரத் தாண்டவமாடிக் கொண்டிருந்தது. உள்ளே ஒரு புதிய சங்கமம் உருவானது தெரியாமல். பளீரென மின்னல் வெட்டியது. அவர்கள் மனதில் ஏற்பட்ட நிர்மலம் போல. 2001ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.